காசுனா வாயை பொளந்துட்டு ஓடுறவங்க மத்தியில ஒரு வாயில்லா பூச்சியா இம்பிட்டு வைராகியமா வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. உங்கள மாதிரி ஒரு சில பேராவது வாழ்றதுனாலதான் இந்த சென்னையில வெயில் காலத்துல கூட மழை பெய்யுது. ஏற்கனவே நாங்க புக் பண்ணிருக்கோம். அந்த தேதியை தர முடியாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? எங்களுக்கு கொடுத்த தேதிய நீ இன்னொருத்தருக்கு மாத்தி கொடுத்ததுக்கு எவ்வளவு வாங்கின? யார்கிட்ட எப்படி பேசினா எப்படி வேலையை முடிக்க முடியும்னு எல்லாமே எனக்கு அத்துப்படி. நான் அவ்வளவு சவுண்ட் விட்டதுக்கு அப்புறம் தானே அவ ரசீதை மாத்தி எழுதுனா. மாம், மதியம் நீ நடந்து வர ஸ்டைல பாத்தியா? ஏதோ புது பொண்ணு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு பால் எடுத்துட்டு வர மாதிரியே இருக்கு. சாங்கியம் சம்பிரதாயத்தோட மதியம் நீ பொண்ணு பார்த்து அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சல, அந்த கவலை இப்ப தீந்து போச்சு பாத்தியா? அதுக்கேதிரி நம்மளுக்கு கொடுப்பன. அதான் உன் அருமை அண்ணனும் அம்சவல்லி அண்ணியும் ஏதோ சினிமாக்கு போற மாதிரி கல்யாணத்தை முடிச்சிட்டு இன்டர்வெல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடற மாதிரி சாந்தி முகூர்த்தத்தையும் முடிச்சிட்டாங்களே. நம்மளையெல்லாம் மனுஷங்களா மதிச்சாதானே? வெரி நைஸ். உன் சிலபஸ் வெரி வெரி ஈஸியா இருக்கும் போல இருக்குல்ல. கொஞ்சம் இரு, இந்த லெசன்ல இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்து சொல்றேன். த பேபு நேட்யூர் லைட் டு மூ சி சி பே பே பேட்ச் இட் ஆஃப். ஐயோ, இங்கிலீஷ் மேல இப்படி கொலவெறியோட இருக்காளே. ஏண்டி அம்மா சூர்யா, நீ எல்லாம் டவுனுக்குள்ள தான் இத்தனை வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்க. பாத்தியா என் மவளோட இங்கிலீஷ? மத்த சப்ஜெக்ட்ல நான் வீக், பட் இங்கிலீஷ் ஐ ஒன்லி வெரி குட். அடியே என் தங்க புள்ள, இவளுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் தகராறு போல இருக்கு. எப்படி படிக்கிறதுன்னு கொஞ்சம் அவளுக்கு சொல்லி கொடு. அது சிம்பிள்யா. நான் கூட காலேஜ்ல முதல்ல வீக் தான். என் காலேஜ் சார் தான் ஹெல்ப் பண்ணாரு. அந்த 60 days புக் எப்போ வாங்கி கொடுத்தாரோ அப்பவே நான் டோட்டலி சேஞ்ச்டு. 60 days புக்கா? என்னது இது? பாரு இவளே, இது கூட அவளுக்கு தெரியல. என்கிட்ட சண்டை போட்டு 90 ரூபா வாங்கிட்டு போய் புஸ்தகம் வாங்கிட்டு வந்தா. அந்த புஸ்தகம் வாங்கின செலவு வீண் போகல. எப்படி போட்டு பொழக்கிறா பாத்தியா என் பொண்ணு? அது என்ன புக்கியா? யூ டோன்ட் நோவா? 60 days 90 days 120 daysல இங்கிலீஷ் பேசலாம். தெரியாதா உனக்கு? தெரியாதே. ஆமா, உனக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கே, அப்படியே நீ மேல படிக்கல? இல்லையா, நான் தான் +2ல ஃபெயில் ஆயிட்டேனே. என்னதான் பிரில்லியண்டா இருந்தாலும் இந்த தமிழ்ல மட்டும்தான் நான் கொஞ்சம் வீக். அப்ப நீ இவ்வளவு நேரமா காலேஜ் சொல்லிட்டு இருந்தியே, அது என்னது? அது செல்லியம்மன் டியூட்டோரியல் காலேஜ். Pardon? What are you trying to say? I can't get you. Can you get it me clear? என்னடா இது? இவ மூஞ்சி எப்பவும் கடுகு தாளிக்கிற கடாய் மாதிரியே இருக்கும். இன்னைக்கு சிலு சிலுன்னு சிரிக்கிறா. என்னங்க இவ்ளோ லேட்டு? காஃபி வேணுமா டீ வேணுமா? ஏன் ரெண்டும் கேட்டா கொடுக்க மாட்டியா என்ன? போங்க, விளையாடாதீங்க. ஒழுங்கா பதில் சொல்லுங்க. உன் கையால எது கொடுத்தாலும் இந்த சோமுக்கு அது சோமபானம் தாண்டி என் செல்லும். என்னம்மா ஒரே இடத்துலயே உட்காந்துட்ட? உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கலாமே. டேய், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நேரங்காலம் இல்லையாடா? நீ மாடிக்கு வா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னம்மா அது? இவ்வளவு அவசரமா வந்ததும் வராததுமா? டேய் வாடான்னு சொல்றேன்ல, வா. இந்தா மதி, நீ உள்ள போய் சமையல் வேலை பார்ப்போம். வாடா. வா. என்னம்மா? டேய், இந்த வேலைக்காரி சுந்தரி இருக்காளே, அவ நாம நினைச்ச மாதிரி இல்லடா. அந்த அளவுக்கு கூட இல்லனா? அப்போ இவங்க வீட்டுல இருக்கிற 1-2 பித்தளை பாத்திரமும் கடனுக்கு வாங்கினதா? டேய் மடையா, நாம நினைச்ச மாதிரி உன் மாமியார் ஒன்னும் வத்தி போன பாலும் கிணறு இல்லடா. ஆழத்துல எக்கச்சக்கமான ஊத்து தண்ணி ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதை தோன்றபடி தோண்டணும். இனிமே அதான் நம்மளுக்கு வேலை. மா சத்தியமா புரியலம்மா. போக்கத்த பையல, இந்த வேலைக்காரி ஒரு கோடீஸ்வரிடா. ஓ, ஏதாவது கோடீஸ்வரி வீட்டுல வேலை செஞ்சுட்டாளா? அதான் கோடீஸ்வரி வீட்டு வேலைக்காரியா? அப்படியே இடிச்சேன்னு வச்சுக்கோ. இந்த வேலைக்காரியே ஒரு கோடீஸ்வரிடா, முட்டா பையல.
இவளோட பூந்த வீட்ல இருந்து 3 லட்ச ரூபா பணத்தை கொண்டாந்து கொடுத்தாங்களே, அதை வாங்காம ஏன் திருப்பி அனுப்பிச்சேன்னு கிண்டி கிளறினேன். அதுக்கு அவ எடுத்து விட்டா பாரு ஒரு கதைய. நீ முதலாளி ஆகிறத யாராலும் தடுக்க முடியாது. இந்த அதை வாங்கிக்க. இவ ஒருத்தி எவ்வளவு ஒருத்திய கூட்டிட்டு வந்து நிக்கிறா. அதுக்கு ஆர்த்தி ஒரு கேடா. நாளையில இருந்தே கடைக்கு வரும். நாள் நல்லா இருக்கு. நாளைக்கு காசு பணம் சொத்துன்னு வரும்போது தேவையில்லாத பிரச்சனை வரும்ல. ஏய், சஞ்சயை தூக்கி கீழே படுத்து வை. ஆமா, ரொம்ப முக்கியம். ஏன்டி என் பிள்ளை அடிச்ச? என் புருஷன் போடுற சாப்பாடு தின்னுட்டு என் பிள்ளைங்களே அடிக்கிறியா? அந்த ஆள் போன அன்னைக்கு உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு அறுத்து விடாம போனது ஏன் தப்பா போச்சு? வெளியில போன பிச்சை தாண்டி எடுக்கணும். டேய், அம்மா நிஜமாவா சொல்ற? ஆமாண்டா. சரி இப்ப என்னதான் பண்ணலாங்கிற? இந்நேரம் அந்த சுந்தரி இடத்துல மட்டும் நான் இருந்திருந்தேன்னு வையேன், அவ மாமியாரு கொழுந்தனாரு அத்தனை பேரையும் வலிச்சு அண்டால போட்டு வேக வச்சு சூப்பு குடிச்சிருப்பேன். அவங்க சொத்து அத்தனைக்கும் நான் அதிபதி ஆயிருப்பேன். இந்த கிறுக்கு கோழி என்னடானா மானம் ரோசம் சபதம்னு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாம வீடு வீடா வேலைக்காரியா போய் தட்டழிஞ்சிட்டு கிடக்குறா. நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தாம்மா. இவங்க ஏமா இப்படி இருக்காங்க? ஏன்னா இது பொழைக்க தெரியாத குடும்பம், கிறக முடிச்ச ஜாதகண்டா. வேற என்னத்த சொல்றது? அதான் இப்ப இவ கட்டத்துக்குள்ள சுக்கர மாதிரி நான் வந்துட்டேன்ல. தருத்திர ஜாதகத்தை யோக ஜாதகமா மாத்தி சொத்தையெல்லாம் நான் தேத்திட்டு போயிட மாட்டேன். எம்மா இப்ப நீ என்ன பண்ற? நேரா போய் ஒரு வக்கீல பார்த்து பேசுற. இந்த சுந்தரியோட புருஷன் கடைய ஆரம்பிச்ச கதையில இருந்து அந்த சொத்து இப்ப எத்தனை கோடியா வளர்ந்துருக்குங்கிற வரைக்கும் மொத்தமா எடுத்து சொல்ற. அந்த சொத்துல உன் மாமியாருக்கு பங்கு இருக்கா இல்லையா அதை மட்டும் கேளு. கேட்டு அதுக்கப்புறம் நான் போடுறேன்டா புது ரூட்டு. இந்த பாஞ்சாலிக்குள்ள 10 சகுனி ஒளிஞ்சிருக்குன்னு காட்டுறதுக்கு இப்பதான்டா சரியான நேரம் வந்திருக்கு. இந்த சுந்தரியை வச்சு நான் ஆட போற பகடையில இவ கொழுந்தனாரும் மாமியாரும் பஞ்சா பறக்கணும்டா. எம்மா டேய் சத்தம் போடாத. எம்மா உன் மூலலாம் மியூசியத்துல வைக்க வேண்டிய மூலமா. இப்ப நீ ஒரு கோடு போட்டல, அது மேல ரோடு போட்டு அதுக்கு மேலேயே பிரிட்ஜ் போட்டு பறக்கும் ரயிலே ஓட்டி காட்டுறேன் பாரு. அத்தை, இங்க மாடியில இருக்கேம்மா. டேய் மகாலட்சுமி எனக்கு மருமகளா வந்திருக்கான்னு சொன்னேன்ல, சொல்லி வாய முடியல அதுக்குள்ள வந்து நிக்கிறா பாரு. டேய் முதல்ல நான் சொன்ன காரியத்தை போய் பாரு. இனிமே நம்மளுக்கு எல்லாம் யோக காலம் தான்டா. போ போ போ. இங்கே தானே வரதா சொன்னா? ஏன் கட் பண்றான்? அக்கா தான் 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா கட் பண்ணுவா. அவன் தம்பி அப்படிதானே? போனை கட் பண்ண உடனே மீட் பண்ண வர மாட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன். சொல்லுங்க, என்ன விஷயமா என்ன பார்க்கணும்னு கூப்பிட்டீங்க? நட்ராஜ், நீ என்னை விட 1-2 வயசு தான் சின்னவனா இருப்ப. அதனால நீ என்ன புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன். ஆனா உங்க வீட்டுல உங்க அம்மா சூர்யா எல்லாருமே என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்க. மதியம் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் குடும்பத்துல இருக்கிறவங்க வேற என்ன பண்ண முடியும்? ஐயோ, அது உண்மைதான். ஆனா நீயாவது என்ன ஓரளவுக்கு புரிஞ்சிட்டு இருக்கே, அது போதும் எனக்கு. என்ன நட்ராஜ் அப்படி பாக்குற? ராயல் மெஸ்ல அன்னைக்கு நீயும் உன் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஓ சொல்லுங்க. மதி இப்போ எப்படி இருக்கா? இதை பாருங்க, மதி இப்போ இன்னொருத்தனோட பொண்டாட்டி. இனிமே மதி விஷயத்துல நீங்க தலையிடாம இருக்கிறது தான் உங்களுக்கும் நல்லது, அவளுக்கும் நல்லது. நீ சொல்றது கரெக்ட் தான் நட்ராஜ். பழைய பாசத்தை மறக்க முடியாம நான் மதியை பத்தி விசாரிக்கல. அவ படுற கஷ்டங்களுக்கு நானும் ஒரு விதத்துல காரணமாயிட்டேன். மதியை பத்தி இனிமே பேசி என்ன ஆக போகுது? அவ பேச்ச விடுங்க. அந்த மென்டாலிட்டி தான் நானும் இருக்கேன் நட்ராஜ். ஒரு சகோதரியா மதியை நினைச்சு நீ எவ்வளவு கஷ்டப்படுறியோ அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கஷ்டம் மாதிரி தான் நானும் பாக்குறேன். நீ சொல்ற மாதிரி இனிமே பேசி என்ன ஆக போகுது? மதிக்கு ரிசப்ஷன் வைக்கிறதா அன்னைக்கு பேசிட்டு இருந்தீங்களே, அதுக்கான வேலையெல்லாம் நடக்குதா? இந்தா வச்சுக்க. ஏங்க எதுக்கு இந்த பணம்? மதியோட ரிசப்ஷன் செலவுக்கு. ஏங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேறையா? உண்மையாவே நீங்க மதிக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா இல்ல சிக்கல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா?
இந்த ரிசப்ஷன் நல்லபடியா நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல இந்த பணத்தை பிடிங்க ப்ளீஸ். ஏற்கனவே உங்களால தான் அந்த சோமுக்கு வேலை போச்சுன்னு அம்மா கோவமா இருக்காங்க. பத்ததுக்கு நீங்க வேற அந்த சோமு ஊருக்கு போய் கல்யாண விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்க அம்மா சீரியஸ் ஆகிட்டீங்க. அதுல பாதி உண்மை பாதி போய் நட்ராஜ். என்ன சொல்றீங்க? வேணாம் நட்ராஜ், அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அதை பத்தி பேசி எந்த தீர்வும் கிடைக்க போறதில்ல. என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அவங்க பேச்சு மட்டுமே வச்சுக்கிட்டு உங்க அம்மா வந்து என்ன திட்டிட்டு போயிட்டாங்க. நானும் அன்னையில இருந்து மதி விஷயத்துல தலையிட வேண்டாம் தான் இருந்தேன். அன்னைக்கு ஹோட்டல்ல நீ பேசினதை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஷாக் ஆயிடுச்சு. மதிக்கு ஒரு கஷ்டங்கிறப்ப நமக்கு என்னன்னு தூக்கி வீசி போட்டுட்டு போற அளவுக்கு நான் இன்னும் பக்குவப்படல. அவ கல்யாண கஷ்டத்துக்கு காரணமா இருந்தனா அவளோட ரிசப்ஷன் கஷ்டத்தை தீத்தாவது பரிகாரம் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ். ப்ளீஸ் இந்த பணத்தை வச்சுக்கோ, ரிசப்ஷன் செலவுக்கு உதவியா இருக்கும். உங்க ஃபீலிங்ஸ்லாம் எனக்கு புரியுதுங்க. இருந்தாலும் அம்மா நிச்சயமா இந்த பணத்தை வாங்கிக்க மாட்டாங்க. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுன்னா ரிசப்ஷன் நின்னாலும் நின்றுங்க. அம்மா கேட்டாங்கன்னா நீ எங்கேயாவது உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அரேஞ்ச் பண்ணதான் சொல்லிட. நான் பண்ண உபத்திரவத்துக்கு நானே உதவியா இருந்துடுறேன். என்ன உன் ஃப்ரெண்டா நினைச்சு வாங்கிக்கோ, தேவைன்னா யூஸ் பண்ணிக்கோ, இல்லைன்னா திருப்பி கொடுத்துரு நட்ராஜ். இந்த பணம் 4 நாளைக்கு முன்னாடி கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். சீட்டு மேட்டரை ஈஸியா சால்வ் பண்ணிருக்கலாம். ரொம்ப யோசிக்காத நட்ராஜ். ஃப்ரெண்டா கூட இன்னை ஏத்துக்க தயங்குனா யாரோ ஒரு தெரியாத ஆள்கிட்ட கடனை வாங்க தான் நினைச்சுக்கோ. ஏன் உன்னால முடிஞ்சப்ப திருப்பி கொடுத்தா போதும் ப்ளீஸ். சரிங்க. ரொம்ப தேங்க்ஸ் நட்ராஜ், நீயாவது என்ன புரிஞ்சிட்டு இருக்கே. இதை பாருங்க, நீங்க இவ்வளவு சொன்னதுனால தான் இந்த பணத்தை வாங்கினேன். பின்னாடி இதை வச்சு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஐயோ, இதால எந்த பிரச்சனையும் வராது, போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் நட்ராஜ். நாங்க தாங்க உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இல்ல நட்ராஜ், மதியோட குடும்பத்துல இருக்கிற ஒரு ஜீவனாவது என்ன புரிஞ்சுக்கணும்னு நான் போராடினேன். நீ என்ன நம்பினதே போதும் நட்ராஜ். அப்படிலாம் இல்லைங்க. சரி, நான் கிளம்புறேன். ஓகே, தேங்க்ஸ் நட்ராஜ். சார், உங்களுக்கு நான் ஐடியா தான் கொடுக்க முடியும். அதுக்கெல்லாம் ஆள்லாம் சப்ளை பண்ண முடியாது. உங்கள் ஏரியாலே வெயிட்டாக 4 பேரை பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க சார். தைரியமாக பூட்டை உடச்சி உள்ளே போய் உட்கார சொல்லுங்க. மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். என்னடா அருண், சட்டத்தை வச்சு வழிகாட்ட வேண்டிய நீயே இப்படி கட்ட பஞ்சாயத்துக்குலாம் ஐடியா கொடுத்துட்டு இருக்க? டேய், இதெல்லாம் முள்ளால் எடுக்கிற டெக்னிக். சுருக்கமாக சொல்லிலாம் உனக்கு புரிய வைக்க முடியாது. டேய், நீ வக்கீல் ஆனதுக்கு அப்புறமும் ஸ்கூல்ல பார்த்த அதே அருண் தான்டா. அந்த கிரிமினல் புத்தி மட்டும் உன்னை விட்டு போகவே இல்லடா. நீ மட்டும் என்ன சுத்தமா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆயிட்டியா? கணக்கு அதே சைக்கிள்ல இருந்து பெல் கப் திருன்னு அதே சோமுதானடா நீ. நீ இப்ப இங்க வந்து உட்காந்துருக்கிற விவகாரத்துல மட்டும் வில்லங்க இல்லையா சொல்லு? சரி சரி, அதெல்லாம் விடுடா. நான் சொல்ல நீ போட்டு வச்சிருக்க அந்த ஃபேமிலி ட்ரீ, அதை கொஞ்சம் கூட பாப்போம். இந்தா. டேய், சொத்தை அடையறதுக்கு ஸ்கெட்ச் போடுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன்டா. ஆனா நான் சொன்ன பிளாஷ்பேக்கை வச்சு நிஜமாவே அட்டகாசமான ஒரு ஸ்கெட்ச் போட்டிருக்கடா. டேய், இவ்வளவுதானே அந்த ஒட்டுமொத்த ஃபேமிலி செட்டப்பே. நீ சொல்லு, என் மாமியார் பொசிஷன் எப்படி, காயா பழமா? மச்சி, நீ நோகாம நோங்க எடுக்கிறதுக்கு என்கிட்ட ஐடியா கேட்டு வந்திருக்க. அவ்வளோ ஈஸியா நான் வழிகாட்டிடுவேனா? பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்துல திருட்டுத்தனமா டீயும் சமோசாவும் முக்கிட்டு என் அக்கௌண்ட்ல எழுதிட்டு போனவன் தானே நீ. இப்ப நான் ஓபன் பண்றேன் பாரு உன் பேர்ல ஒரு புது அக்கௌண்ட். அருண், என்னடா, என் மாமியார் குடும்பத்துக்கு இதுல இருந்து பெனிஃபிட் எதுவும் கிடைக்காதா? அட போடா கூசு. தங்க சுரங்கத்துக்கு ஓரமா நின்னுக்கிட்டு அதுல இருந்து ஒரு சில்ல பேத்துட்டு போலாமான்னு யோசிக்கிற நீ. அந்த சுரங்கத்தை அப்படியே 7-8 பங்கு போட்டா அதுல உன் மாமியார் குடும்பத்துக்கு மொத்தமா எவ்வளவு வரும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் நான். டேய் மச்சி, நீ என்னென்னமோ சொல்றியடா, எனக்கு இப்பவே என்னென்னமோ பண்ணுதே. ஆமாண்டா, உன் மாமியாரோட புருஷன் கதிர் செத்து போனாலும் அவர் தம்பி துரை நடத்திட்டு இருக்க எல்லா ஸ்டோர்ஸும் இன்னும் கதிர் பேர்ல நடந்துட்டு இருக்கு. அந்த துரை குடும்பத்தை விட்டு உங்க மாமியார் குடும்பம் தனியா பிரிஞ்சு வரும்போது எந்த விதமான பிரிவினை பத்திரமோ ஒப்பந்தமோ போட்ட மாதிரி தெரியலையேடா. அப்ப ரெக்கார்ட் படி அத்தனை சொத்துக்கும் உன் மாமியாருக்கும் அவங்க வாரிசுக்கும்
இன்னைக்கு தேதிக்கு ஈக்குவல் ஷேர்ஸ் கிளைம் பண்றதுக்கு சட்டத்துல இடம் இருக்குடா. டேய் நீ சொல்றத பார்த்தா நான் சொல்றது இருக்கட்டும், நீ சொல்றத வச்சு பார்த்தா கதிர் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரை வச்சு அந்த துரை சேர்த்திருக்க சொத்து சுமார் 15ல இருந்து 20 சி வரைக்கும் தேரும் போல இருக்கு. அதுல சரி பாதி ஷேர் உன் மாமியார் குடும்பத்துக்கு வந்துச்சுன்னு வச்சுக்க, அதுல டைரக்டா உன் பொண்டாட்டி பேருக்கு வர்றதே 3 கோடி தேரும்டா. சீரியஸா தான் சொல்றியா? நீ எதுவும் என்ன சும்மா கலாய்க்கலையே? மச்சி, உனக்கு தான் உடம்பு பூரா மச்சமாச்சேடா. பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது இருந்து நீ எதையாவது பண்ணா கூட அது உனக்கு ஃபேவரா தானே முடிஞ்சிருக்கு. நான் எத்தனை தடவை பார்த்திருக்கேன். டேய் அதுக்கு என்னடா இப்போ? நீ கரெக்ட் பண்ணி தாலி கட்டும் போது வெறும் பாப்பரா தான் இருந்தா உன் பொண்டாட்டி. இப்ப சூப்பர் கோடீஸ்வரி ஆக போறான்னா சும்மாவா? நீ மட்டும் அவளை கல்யாணம் பண்ணாட்டி அந்த குடும்பத்துக்கு யாரா இப்படி ஒரு ஐடியா கொடுத்திருப்பா? சும்மா சொல்லக்கூடாது மச்சான். காக்கா உட்கார பனைமரம் தான் விழுன்னு சொல்லுவாங்க. நீ உட்கார்ந்த நேரம் பனைமரமே விழுந்துருச்சடா. இது உண்மையான லவ்க்கு கிடைக்கிற பரிசு மச்சான் இது. அப்படியா சொல்ற நீ? டேய் நீ சும்மா ஏதாவது சொல்லி என்ன உசுப்பேத்தி விட்டுறாதடா. நான் பாட்ட ஏதாவது கலர் கலரா கனவு கண்டு கடைசியில் அது பழிக்காம போயிடுச்சுன்னு வச்சுக்கோயேன், என்னால தாங்கிக்க முடியாது சொல்லிட்டேன். ஏன் சொல்றேன்னா, என் மாமனார் அந்த கடையை ஆரம்பிக்கும் போது போட்ட முதலீடு ரொம்ப கம்மி தான். அவருக்கு பின்னாடி அவர் தம்பி துரை தான் எல்லாத்தையும் டெவலப் பண்ணி பிசினஸ் இவ்வளவு தூரத்துக்கு பெருசாக்கியிருக்காரா. அப்போ எந்த அளவுக்கு என் மாமியார் இதுல உரிமை கேட்க முடியும்னு டவுட்டா இருக்கேடா. இதை பாருடா, வேண்டிய அளவுக்கு இதுல கிரவுண்ட்ஸ் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுவும் இல்லாம உன் மாமனார் இந்த கடையை ஆரம்பிச்ச நேரத்துல அவர்கிட்ட ஒரு வேலைக்கார மாதிரி தான் இந்த துரை வேலை பார்த்திருக்காரு. உன் மாமனார் போட்டது சின்ன முதலீடா இருந்தாலும் அதை கொடுத்ததே மாமியாரோட அப்பா தான். அதெல்லாம் கோர்ட்ல ப்ரூவ் பண்றதுக்கு ஈஸியா சாட்சிங்களை ரெடி பண்ணிடலாம். ஆனா இதுல ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்ப முக்கியம். அங்க மட்டும் கொஞ்சம் புட்டுக்கிட்டாலும் போச்சு, கேஸ் மொத்தமா புட்டுக்கும். டேய் என்னடா அது? இந்த கேஸையே உன் மாமியாரை வச்சு தான் போட்டாகணும்.